ரவி, வந்துட்டியாப்பா? வந்துட்டேம்மா. தண்ணி குடிக்கிறியாப்பா? கொடுங்கம்மா. மறுபடியும் கிளுங்கிடுச்சுமா? ஓ ஆமாப்பா, மறுபடியும் கிழிஞ்சிடுச்சு. திரும்பி தைக்கணும். 2 வாரம் முன்னாடி தான் செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்கினேன். இவ்வளோ சீக்கிரமே கிழிஞ்சிடுச்சு. ஹலோ சார். டேய், வேலை இருக்கு, சீக்கிரம் ஆஃபீஸ் வாடா. இது வந்துச்சு சார், நான் வந்துட்டேன் சார். சார் சார் ஹலோ சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு ரவி, என்ன விஷயம்? அது சார், சொல்லுடா. சார் இங்கே தான் 2 வருஷமாக வேலை பார்க்குறேன். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த போனஸாக கிடைக்கலாம், அதை பற்றி தான் பேசுவோம் சார். என்னடா போனஸ் வேணும் உனக்கு? இதுல வேலை செய்யற எம்ப்ளாயிஸ்க்கு யூனிஃபார்ம் தர முடியல, இதுல போனஸ் வேற கேக்குதா உனக்கு? எக்ஸ்ட்ரா பணம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பண்ணு, ஆனா ஓவர் டைம் பர்க்ஸ்லாம் தர முடியாது, அதெல்லாம் கம்பெனி தராது. சார் ஓவர் டைம் பண்ணால் தூக்கம் போயிடுமே சார். அதுதான் உனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம், நல்லா இருக்கு சார். என் மேல இருக்கவெல்லாம் ஆல்ரெடி என் உயிரை வாங்குறான், நீ வேண்டாம் இப்படி பண்ற. எக்ஸ்ட்ரா காசு வேணும்னா ஓவர் டைம் பண்ணு, இல்லைன்னா கிளம்பு. சார் ஓடிபி சொல்லுங்க சார். bensound.com
ஹாண்ணா. வணக்கம் ரவி சார், நீங்கள் வாங்கின சாரியில் ஹாஃப் தான் பே பண்ணீங்க, ரிமைனிங் எப்போ பே பண்ண போகிறீங்க சார்? இன்னும் 2 வாரம் கொடுத்துறேண்ணா. இப்போது சேலரி வாங்க போகிறேன். ஹலோ டேய் எங்கடா இருக்கா? இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்கு, சீக்கிரம் ஆஃபீஸ் வரியா? சார் நான் சேலரி வாங்க மட்டும்தான் சார் வந்தேன். நான் இருக்கானுவே சொல்லல சார். சார் நாளைக்கு என்னோட அம்மாவுக்கு பர்த்டே சார், அதெல்லாம் எனக்கு 11க்கு விட்டுருங்க சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீ இப்போ வந்தே ஆகணும், வரியா இல்லை? இப்போ இல்லைனா வேலையை விட்டு போ. சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க. இந்த பாஸை 11:30 கண்டிப்பாக போய் சேரணும். இது பாஸோட டைரக்ட் ஆர்டர், நீ இப்போ கொடுத்தே ஆகணும் இதை. ஓ சார், ஹெல்மெட் மேலே இருக்கு சார். 2 நிமிஷம் வந்துட்டேன். ஹெல்மெட்லாம் ஒன்றும் வேணாண்டா. இப்போ ஓனரே ரொம்ப டென்ஷனாக இருக்கார், என் தலையை உருட்டிகிட்டு இருக்காரு. உடனே போய் டெலிவரி வேலையை பாரு. ஹலோ ரவி, எங்கே இருக்க நீ? சார் டிராஃபிக்கில் மாட்டி இருக்கேன் சார், கொஞ்சம் லேட் ஆகும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ இந்த பாஸ் 11:30 அங்கே போய் சேர்ந்தே ஆகணும், இல்லைன்னா நீ வேலையை விட்டு போயிரு. ரவி சொன்னா 11 மணிக்கு வந்துடுவான்னு, ஆனால் இன்னும் வரலையே. வணக்கம் அம்மா. ரவி இந்த கிஃப்ட் உங்களுக்கு வாங்கினான், ஆனால் அவனுக்கு வேறு டெலிவரி இருந்தாலும் நான் இந்த லெட்டர் கூட கொடுக்க சொன்னான். தேங்க்ஸ்ப்பா, உள்ள வா. இல்லைம்மா, அவனுக்கு வேறு டெலிவரி இருக்குது, நான் இன்னொரு நாள் வரேன். பாய்மா. ஆமாம் ஆமாம். அம்மா, உன்கிட்ட என்ன சொல்லுது தெரியல. மனசில் பட்டு தான் சொல்கிறேன். நீ உன்னோட ஆசை சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் யோசித்தேன். நீ மெய்யாக வேலை பண்ணிவிட்டு அதை ஓனர்கிட்ட பேசி எனக்கு ஃபோன் கொடுத்ததுன்னா மறக்க மாட்டேன். இப்போ நான் டெலிவரி பாய் தான், பெரிய கிஃப்ட் கொடுக்க முடியலை. நீ எனக்கு பண்ணதுக்கு நான் எதா கொடுத்துலும் பண்ணலாத்து. அதான் உனக்கு எதாச்சும் வாங்கி கொடுக்கலன்னு நினச்சேன். அதான் உனக்கு ஒரு சாரீ வாங்கிக்கிறேன், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுமா. லவ் யூ அம்மா. आज के टाइम पे 10 मिनट में पुलिस नहीं आ सकती, 10 मिनट में एम्बुलेंस नहीं आ सकती, तो हम 10 मिनट में कैसे ग्रोसरी पहुंचा रहे? हर नाके पे एक सिग्नल है, एक सिग्नल का एक मिनट भी लेंगे तो 5 मिनट यहीं से निकल जाता है, और स्टोर का 2-3 मिनट निकल सकता है। तो ये कंपनियां बाहर का रूल लाके यहाँ पे रखी है, 10 मिनट में अपने महाराष्ट्र का रोड ऐसे है कि हम 10 मिनट में अपने जान के नीचे खेल के जा रहे हैं। ये कंपनी हमें 10 मिनट में हमारी जान की कीमत बता रही है।